ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து சோமாக்கிங்களா? இன்றைக்கி வந்து மற்றும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். ஓகே, எங்களுக்குரிய ஒரு மோட்டிவேட்டை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக தந்து கொண்டு இருக்கிறீங்க. உண்மையிலே பார்க்க கூட கடல் சந்தோஷமாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் ஒரு சூப்பரான ஒரு விடயத்தை பற்றி பேச போகின்றோம். சரியா? நிறைய நண்பர்கள் வந்து சில கொமாண்டுகள் பண்ணியிருந்தீங்க. அந்த கொமாண்டுகள் வந்து நிச்சயமாக அந்த பிள்ளைகளை வந்து கட்டாயம் திருத்திக் கொடுக்குறோம். ஓகே, இன்றைக்கு ஆங்கிலத்தில் நம்ம பார்க்க போகின்ற விடயம்னா நல்லா கவனிச்சு கொடுங்க. எட் என்ற சொல்ல வச்சு தான் நம்ம இன்றைக்கு பேச போகிறோம். எட் என்று சொல்வது என்னன்னு சொன்னா இன்னும் என்ற கருத்தை தந்துடும். எட் சொன்னா இன்னும் என்ற கருத்தை தான். எட் என்ற கருத்தை வந்து என்ன தரும்? இன்னும் என்ற கருத்தை தான் தரும். கிளியரா? ஓகே, நல்லா கவனிச்சு கொடுங்க. அப்போ இப்போ நம்ம பார்ப்போம் பாருங்க. நான் இன்னும் சாப்பிடவில்லை. அவன் இன்னும் வரவில்லை. நான் என்னுடைய வேலை இன்னும் நான் முடிக்கவில்லை. அந்த படம் இன்னமும் ஆரம்பிக்கவில்லை. அவன் இன்னமும் கொழும்புக்கு போகவில்லை. இப்படியெல்லாம் நம்ம பேசுறோம் தானே. இப்படி பேசுறதுக்கு ஆங்கிலத்தில் எவ்வாறு நம்ம பேசுறோம்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை வந்து எட். எட்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. எட் அப்படின்னு சொன்னா இன்னும். எட்னு சொன்னா என்ன கருத்து வரும்? இன்னும். இன்னும் என்ற கருத்தை தரும். எட்னு சொன்னா இன்னும் என்ற கருத்தை தரும். இந்த எட் எங்க பயன்படுத்துறா? ஒரு எதிர்மறை வாக்கியத்தின் கடைசியில தான் பயன்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எதிர்மறை வாக்கியத்தின் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸின் கடைசியில தான் இந்த எட் வந்து பயன்படும். இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு ஹெல்பிங் வேர்போட நோட்ஸ் வந்து வந்தா நீங்க நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்வீங்க. இப்போ பாருங்க, இந்த ஹேவன் வந்து இந்த ஹேவன் எப்படி வந்து யாரு? ஹேவ் பிளஸ் நோட். உண்மையில இந்த ஹேவ் வந்து ஹேவட பிளஸ் நோட்டை சேர்த்தா ஹேவன் வருவான். ஹேசன் எப்படி வருவார்? ஹேசட பிளஸ் நோட்டை சேர்த்தா ஹேசன் வந்து வருவார். கிளியரா பிள்ளையே? அப்ப ஹேவன் வந்து எப்படி வருவார்? ஹேவ் பிளஸ் நோட். அப்ப நோட் வாரா இல்லையா? நோட் வார்த்தை இது நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியம். அடுத்து ஹேசனோட நோட்டை சேர்த்து ஹேசனோட நோட்டை சேர்த்து ஹேசனை நம்ம உருவாக்குறோம். கிளியரா? இதில் ஃபார்முலா நல்லா கவனிச்சு விடுங்க. இந்த ஹேவன் எங்க பயன்படுத்துற, ஹேசன் எங்க பயன்படுத்துறோம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிச்சுங்க. ஹேவன் எங்க பயன்படுத்துச்சுன்னா ஒன்று ஐக்கு பயன்படுத்துவோம், யூக்கு, பிக்கு, தேக்கு. அடுத்த புளூரல் நேம். புளூரல் நேம் சொன்னா பன்மை பெயர்கள். நல்லா கவனிச்சு விடுங்க. இந்த ஹேவன் எதுக்கு பயன்படுத்துறேன்னா ஐக்கு பயன்படுத்துற, யூக்கு பயன்படுத்துற, பிக்கு, தேக்கு. அடுத்த பன்மை பெயருக்கு நம்ம ஹேவன் பயன்படுத்துவோம். இந்த ஹேசன் எங்க பயன்படுத்துவோம் சொன்னா நல்லா கொஞ்சம் ஹேசன் எங்க பயன்படுத்துவோம் சொன்னா ஹீக்கு வருவார், சீக்கு வருவார், இட்டுக்கு வருவார், அது சிங்குலர் நேமுக்கு வருவார், ஒருமை பேருக்கு வருவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப இந்த ஒருமை பேருக்கு வருவார். அப்ப ஹேவன்ட் ஐக்கு, யூக்கு, பிக்கு, தேக்கு. அடுத்த பன்மை பேருக்கு ஹேவன்ட் வருவார். ஹேசன்ட் எதுக்கு வருவார்னா ஹீக்கு, சீக்கு, இட்டுக்கு, அடுத்த சிங்குலர் நேம் இவ்வளவுக்கும் ஹேசன்ட் வருவார். கிளியரா பிள்ளையே? இப்போ இதுல ஃபார்முலா பாருங்க. முதல்ல நீங்க சப்ஜெக்ட் போடுங்க. இந்த சப்ஜெக்டை தான் நான் அங்க எழுதிக்கிறேன். கிளியரா? அந்த சப்ஜெக்டை நீங்க போடுங்க. அடுத்து ரெண்டாவது ஹேவன்ட் அல்ல ஹேசன் நீங்க யூஸ் பண்ண. மூணாவது வெப் 3. வெப் 3 என்பது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது இறந்த கால வினைமுற்று வெப்பை நீங்க பயன்படுத்துவீங்க. அந்த வேர்புக்கு பொறுத்தோம்னா ஆப்ஜெக்டை நீங்க போடணும். கிளியரா? இப்ப பாப்போம். நான் இன்னும் சாப்பிடவில்லை. நல்லா கவனிச்சுங்க. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற பிள்ளைகள்? ஈட். சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? ஈட். ஈட்ற பாஸ்ட் என்ன பிள்ளைகள்? ஏட். ஈட்ற பாஸ்ட் ஏட். அதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன பிள்ளைகள்? ஈட்டன். கிளியரா? இப்ப நம்ம பயன்படுத்த போற ஃபார்முலா வந்து இவரை தான் நம்ம பயன்படுத்த போறோம். நல்லா படிச்சுங்க. அப்ப ஏற்ற பாஸ்ட் ஏற்ற பாஸ்ட் ஈட்டன். கிளியரா பிள்ளைகள்? இப்ப நான் இன்னும் சாப்பிடவில்லை. நான் இவர் தான் சப்ஜெக்ட். அப்ப சப்ஜெக்ட் போட போறீங்க. நல்லா படிச்சுங்க. ஐ. ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? ஐ வந்து என்ன வருவார்? ஹேவன்ட் வருவார். ஐ ஹேவன்ட். அடுத்து என்ன? வெப் 3.
eaten. I haven't eaten yet. கடைசியில் yet போடுவீங்க பாருங்க. I haven't eaten yet. sorry இங்க இந்த object வர மாட்டேன். object வந்தவரை கடைசியில் வந்து நீங்க கடைசியில் என்ன பண்ணணும் yet போடணும். நான் yet போட மறந்துட்டு கொஞ்சம் காமிச்சுடுங்க. ஓகே இப்போ கவனிங்க. இப்போ லேசா இருக்கு உங்களுக்கு. I haven't eaten yet. நான் இன்னும் சாப்பிடவில்லை. I haven't eaten yet. நான் இன்னும் சாப்பிடவில்லை. இந்த yet போறதுக்கு மறந்துட்டு சரியானே. ஓகே கொஞ்சம் காமிச்சுக்கலாம். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போடுங்க. ரெண்டா haven't அல்ல hasn't போடுங்க. மூணா verb 3 அடுத்து வந்து yet நீங்க போட்டு கொடுங்க. கிளியரா புரியல? அப்ப பாருங்க I haven't eaten yet. நான் இன்னும் சாப்பிடவில்லை. அவன் இன்னும் சாப்பிடல. அவன் வந்தா என்ன வருவார் வரதுல? அவன் வந்தா he வந்தா என்ன வருவார்? hasn't வருவார். he வந்தா hasn't உங்களுக்கு தெரியும். he வந்தா hasn't வரும். நல்லா பாருங்க. hasn't eaten yet. நல்லா கன்ஃபியூஸ் பாருங்க. அப்ப அவன் நாம் வந்தா haven't வரார். அவன் வந்தா hasn't. I haven't eaten yet. நான் இன்னும் சாப்பிடல. He hasn't eaten yet. அவன் இன்னும் சாப்பிடல. கிளியரா புள்ளே? ஓகே. அவன் இன்னும் வரவில்லை. வாரத்துக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? ஒரு விசிட் பண்ண சொல்லலாம் அல்ல கமெண்ட்ஸ் சொல்லலாம். அப்ப come the past என்ன? came the past come தான். நல்லா கொஞ்சம். அப்ப come the past came the past come. அவன் இன்னும் வரவில்லை. எப்படி சொல்லும்? அவனுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல? he வந்து என்ன வருவாரு? hasn't. he hasn't come yet. நல்லா காமிச்சு விடுங்க. he hasn't come yet. அவன் இன்னும் வரவில்லை. he hasn't come yet. அவன் இன்னும் வரவில்லை. அவள் இன்னும் வரவில்லை. எப்படி சொல்லலாம்? she hasn't come yet. அது இன்னும் வரவில்லை. it hasn't come yet. என்னுடைய அப்பா இன்னும் வரவில்லை. my father என்பது ஒருமை வந்தா singular name வந்தா கரெக்டா hasn't வருவார். அப்ப my father hasn't come yet. எங்கட அப்பா இன்னும் வரல. என்னுடைய கிளாஸ் டீச்சர் நம்பர் இல்ல. எப்படி சொல்ல? my class teacher என்பது ஒருமைன்றதுல என்ன வருவார்? hasn't வருவார். my class teacher hasn't come yet. என்னுடைய வகுப்பறை ஆசிரியர் இன்னும் வரவில்லை. கிளியரா புள்ளியர்? அப்ப முதலாவது என்ன போடுவீங்க? சப்ஜெக்ட் போடுவீங்க. ரெண்டாவது வந்து முதலாவது என்ன போடுவீங்க? சப்ஜெக்ட் போடுவீங்க. ரெண்டாவது haven't அல்ல hasn't யூஸ் பண்ணுவீங்க. அது verb 3 அடுத்து yet போடுவீங்க. இந்த haven't எங்க பயன்படுத்துறேன்னு நான் சொல்லி தந்தேன். hasn't எங்க பயன்படுத்துறேன்னு சொல்லி தந்தேன். கிளியரா புள்ளியர்? ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் போமா நம்ம. ஓகே நோட் பண்ணிடுங்க கண்ணே. ஓகே அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் கொஞ்சம் காமிச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி பயன்படுத்துறேன்னு சொன்னா சப்ஜெக்ட் வருவாரு அல்ல haven't அல்லது hasn't. என்ன hasn't அட பிளஸ் verb 3 பிளஸ் yet நீங்க போடுவீங்க. அப்ப haven't எங்க பயன்படுத்துறேன்னு தெரியும். hasn't எங்க பயன்படுத்துறேன்னு உங்களுக்கு தெரியும். கிளியரா புள்ளியர்? நான் இப்ப உங்களுக்கு சில உதாரணம் தரப்போறேன் பாருங்க. அவள் இன்னும் எனக்கு கால் பண்ணவில்லை. சொல்லுங்க அப்ப. அவள் இன்னும் எனக்கு கால் பண்ணவில்லை. என்ன சொல்ற இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்ப. கால் பண்றதுக்கு என்ன சொல்ற? கால்ல பாஸ்ட் என்ன? called. அப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? called. அப்ப அவள் இன்னும் கால் பண்ணவில்லை. எப்படி சொல்ல? she வந்து hasn't வருவாங்களா? she hasn't called me yet. பாருங்க இந்த verb-க்கு பொருத்தமான object போட்டீங்க. அங்கல வந்து நான் என்ன போட்டீங்க? yet கடைசில போட்டீங்க. கிளியரா? yet வந்து கடைசில போறா. she hasn't called me yet. she hasn't called me yet. அவள் இன்னும் எனக்கு கால் பண்ணவில்லை. பாருங்க என்னுடைய friend எனக்கு இன்னும் கால் பண்ணவில்லை. எப்படி சொல்லலாம்? my friend என்பது ஒருமை வந்ததுல என்ன வரும்? hasn't. my friend hasn't called me yet. என்னுடைய நண்பன் இன்னமும் எனக்கு கால் பண்ணவில்லை. கிளியரா பிள்ளைகள்?
என்னுடைய நண்பன் இன்னும் எனக்கு கால் பண்ணவில்லை. அந்த கூட்டம் இன்னமும் முடியவில்லை. சொல்லுங்க பாப்போம். அந்த கூட்டம் இன்னமும் முடியவில்லை. எப்படி சொல்லுவோம்? அந்த கூட்டம். அந்தன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற? அந்தன்றதுக்கு தேண்டா அந்த. நல்லா கான்செப்ட் தேண்டா. அப்ப அந்த கூட்டம் the meeting என்ன? the meeting. அந்த கூட்டம் இன்னும் முடியவில்லை. அந்த மீட்டிங் என்பது என்ன? the meeting என்பது ஒருமை. அப்ப எப்படி வர? hasn't. பாருங்க. the meeting hasn't முடியறதுக்கு என்ன சொல்ற? and அதுல past participle ended. ed verb வரும். பெரும்பான்மையான verb வந்து ed ல தான் வருவார். கிளியரா? ஒரு சில verb தான் இப்படி வந்து வருவார். ரெகுலர் verb வருவார் வந்து பெரும்பான்மையான verb வந்து ed verb தான் வருவார். அப்ப பாருங்க. the meeting hasn't ended yet. அந்த மீட்டிங் அந்த கூட்டம் இன்னமும் முடியவில்லை. அப்ப பாருங்க ended சொன்னா முடிகிறது. அப்ப the meeting hasn't ended yet. அந்த கூட்டம் இன்னும் முடியவில்லை. கிளியரா பிள்ளைகள்? இப்ப பாருங்க நான் இன்னும் மதிய உணவு சாப்பிடவில்லை. நான் இன்னமும் மதிய உணவு சாப்பிடவில்லை. எப்படி சொல்ற? I வந்து என்ன வருவார்? haven't வருவார். அப்ப I haven't சாப்பிட்ட என்ன சொல்ல? eaten. I haven't eaten என்ன சாப்பிடல? lunch மதிய உணவு. yet பாருங்க subject I haven't பாருங்க eaten verb 3 அடுத்து அதுக்கு பொறுத்தன object அடுத்து கடைசில yet பாருங்க. I haven't eaten lunch yet. நான் இன்னும் மதிய உணவு சாப்பிடல. அத நான் பகல் சாப்பாடு இன்னும் நான் சாப்பிடல நான் சொல்றேன். I haven't eaten lunch yet. நான் பகல் சாப்பாடு சாப்பிடல. கிளியரா பிள்ளைகள்? அப்ப இந்த yet வந்து ஒரு எதிர்மறை வசனத்தின் கடைசில தான் வருவாரு. கிளியரா? அப்ப பாருங்க பாப்போம். அடுத்த உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. அந்த படம் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. அந்த படம் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. எப்படி சொல்லுங்க அப்போ? அந்த படம் நான் நல்லா சொல்றேன். அந்த அப்ப the movie என்பது ஒருமை. ஒருமை என்ன வருவார்? hasn't. the movie hasn't started. இதுதான் பாருங்க. the movie hasn't started yet. அந்த படம் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. the movie hasn't started yet. அந்த படம் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. கிளியரா பிள்ளைகள்? இப்ப சொல்லுங்க. நான் இன்னமும் கொழும்புக்கு போகவில்லை. எப்படி சொல்லுங்க அப்போ? நான் இன்னமும் கொழும்புக்கு போகவில்லை. குயிக் என்ன சொல்லுங்க அப்போ? கெட்டிக்கிற பிள்ளைகள் தானே? ஓகே டக்குனு சொல்லுங்க அப்போ. நான் இன்னமும் கொழும்புக்கு போகவில்லை. டக்குனு சொல்லுங்க அப்போ. ஓகே நான் இன்னமும் கொழும்புக்கு போகவில்லை. எப்படி சொல்ற பாப்போம்? போறதுக்கு என்ன சொல்ற பிள்ளைகள்? go. Go past went. Went past participle என்ன? gone. நல்லா கான்செப்ட். அப்ப நான் இன்னமும் கிளம்ப போகவில்லை. I haven't என்ன? I வந்தா haven't வருவார். I haven't gone to Colombo. அப்ப கொழும்புக்கு இக்கு to வந்து உங்களுக்கு தெரியும் இக்கு என்ற கருத்து தரும். I haven't gone to Colombo. நான் இன்னும் கொழும்புக்கு போகவில்லை. நான் இன்னும் கொழும்புக்கு போகவில்லை. அவள் இன்னும் பாடத்துக்கு போகவில்லை. அவள் இன்னும் பாடம் அல்லது வகுப்புக்கு போகவில்லை. எப்படி சொல்ற? she வந்து அவள். she hasn't இன்னும் பாடத்துக்கு போகல. gone to class. பாருங்க. she hasn't gone to class. அவள் இன்னும் வகுப்புக்கு போகவில்லை. என்னுடைய அம்மா இன்னமும் சமைக்கவில்லை. என்னுடைய அம்மா இன்னமும் சோறு சமைக்கவில்லை. சொல்லுங்க பாப்போம். வெரி குட் எக்ஸலென்ட். எப்படி சொல்ற? my mother என்னுடைய அம்மா.
my mother என்பது ஒருமைதானே, அப்ப எப்படி வருவார்? hasn't. My mother hasn't cooked yet. பாருங்க, my mother hasn't cooked yet. என்னுடைய அம்மா இன்னமும் உணவு சோறு சமைக்கல. அது சோறு சமைக்கலன்னு படிக்கிறது. இன்னும் சோறு சமைக்கலன்னு சொன்னா எப்படி போடணும்? rice yet. பாருங்க, my mother hasn't cooked rice yet. என்னுடைய அம்மா இன்னமும் சோறு சமைக்கவில்லை. கிளியரா பிள்ளைகள்? ஈஸியா இருக்கா? அடுத்து வந்து உங்களுக்கு நான் 2 கேள்வி கேட்கிறேன், இப்படி சொல்லுங்க அப்போ. டீச்சர் இன்னமும் வரவில்லை. எங்களோட வகுப்பு அந்த டீச்சர் இன்னமும் வரவில்லை. எப்படி சொல்லுங்க அப்போ? the teacher நம்மளுடைய ஒருமைதான், நம்ம எப்படி வருவார்? hasn't. the teacher hasn't come yet. the teacher hasn't come yet. அந்த டீச்சர் இன்னமும் வரவில்லை. அந்த பிள்ளைகள் இன்னமும் விளையாடவில்லை. சொல்லுங்க பாப்போம். அந்த பிள்ளைகள் இன்னமும் விளையாடவில்லை. the children என்பது என்ன? ஒருமையா பன்மையா? பன்மை. அப்ப எப்படி வருமா? haven't. the children haven't played yet. பாருங்க, the children haven't played yet. அந்த பிள்ளைகள் இன்னமும் விளையாடவில்லை. கிளியரா பிள்ளைகள்? அப்ப இன்னைக்கு நம்ம படிச்ச விஷயம் சூப்பரான ஒரு டாபிக்ல வந்து படிச்சோம். அதாவது 8 வார்த்தையை வச்சு நம்ம எவ்வளவு வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம பேசி பழகினோம். அப்போ இதுல கட்டாயம் முதல் சப்ஜெக்ட் போடுவீங்க, 2வது haven't அல்ல hasn't போடுவீங்க, 3வது வந்து அதுக்கு பொறுத்தவரை verb 3 போடுவீங்க, 4வது yet போடுவீங்க. இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கட்டாயம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? இன்னைக்கு படிச்ச விஷயம் உங்களுக்கு சூப்பரா விளங்கிக்கும் சரி நான் நம்புகிறேன். ஓகே, உங்களிடம் நான் 2 கேள்விகளை விட்டு செல்கின்றேன். அந்த கேள்விக்கான விடைகளை கட்டாயம் செய்து கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, நான் இன்னமும் தீர்மானிக்கவில்லை. நான் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. விளங்குதா? நான் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. முதலாவது கேள்வி. 2வது கேள்வி வந்து, அவன் இன்னமும் அந்த ரூமை சுத்தம் செய்யவில்லை. முதலாவது கேள்வி என்ன? நான் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. எடுக்கிறதுக்கு டேக்கன். அப்போ நீங்கள் சொல்லலாம் தீர்மானம் டெசிஷன். கிளியரா பிள்ளைகள்? அப்போ நான் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை. 2வது வந்து அவன் அந்த ரூமை இன்னமும் சுத்தம் செய்யவில்லை. கிளியரா பிள்ளைகள்? ஓகே, கட்டாயம் வந்து நீங்கள் இந்த நோட்ஸை வந்து நீங்கள் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை பேசும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்டா, இதை நம்ம நோட்ஸை எழுதி அதை நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வராதெல்லாம் நம்ம பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓகே, நீங்கள் எல்லாரும் கெட்டிக்காரர்கள், கட்டாயம் பேசுவீங்க, 100% ஆங்கிலம் பேசுவீங்கன்னு நான் 100% நம்புகிறேன். ஆகவே நீங்கள் இதை வந்து கட்டாயம் எழுதுங்க. நோட்ஸை எழுதி எடுத்து உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களாலேயும் ஆங்கிலம் 100% பேச முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எமது நேரடி வகுப்புகள் 10 பிரதேசத்தில் அமர்ந்துள்ள ப்ரோ கிளாஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓகே, அப்போ இந்த விடயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் முர்ஷாத் பாபாய். ஓகே, பாய்.